குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்க மணிகண்டன். தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம், திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் ஜவ்வா. இது வந்து பாத்தீங்கன்னா ஜாவா அப்படின்னு கூட சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹிந்தி திரைப்படம். தமிழ்நாட்டில் வந்து இங்கிலீஷ் சப்டைட்டிலோட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட திரை விமர்சனத்தை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் ஒரு தடவை பண்ணுங்க. பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க. அப்படி நீங்கள் பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை காமிக்கும். நீங்களே அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். உங்கள் நண்பர்கள் உறவினர்கிட்ட குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க, லைக் பண்ண வைங்க, கமெண்ட் பண்ண வைங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லுங்கள். இப்போ திரை விமர்சனத்துக்கு போகலாம். இந்த படத்தோட கேஸ்ட் அண்ட் குரூப் அதெல்லாம் விக்கி கௌசல், ராஷ்மிகா மற்றும் பல முன்னணி நட்சத்திரங்கள், ஹிந்தி நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் கதை. சத்ரபதி வீர சிவாஜி மகாராஷ்டிராவில் வாழ்ந்த அவருடைய மகனோட கதை. இந்த கதை எப்படி ஆரம்பிக்குதுங்க அப்படின்னா, படத்தோட ஓப்பனிங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முஸ்லீம் மன்னர், இவர் ஹிந்து மன்னர், இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு பெரிய ஃபைட் சீக்வன்ஸில் தான் கதை ஆரம்பிக்குது. அந்த ஃபைட் சீக்வன்ஸுக்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 200 250 கொடுக்கலாம் டிக்கெட். அவ்வளோ ஒருத்தான இருக்குது அந்த ஒரு சீனே. அது ஒரு 10 நிமிஷம் ஒரு மாதிரி சண்டை காட்சி. அதுக்கே நம்ம கொடுக்குற அந்த 150 200 சரியா போச்சுன்னே வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு பிரம்மாண்டத்தோட கதை ஆரம்பிக்குது. ஆரம்பிச்சு போனால் இவர் சில போர்களில் ஜெயிச்சுட்டு அங்கே போறாரு. இந்த பக்கம் வில்லன் முஸ்லீம் மன்னன் அவர் ஒரு பக்கம் இந்த பக்கம் இருக்கிறாரு. அவர் வந்து இவரை பழி வாங்குறக்கா துடிச்சுக்கிட்டு இருக்காரு. இவர் மனைவி குழந்தையோட போய் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. அப்புறம் சில போர்கள் வருது. இந்த படத்துல முக்காவாசி வந்து பாத்தீங்கன்னா பல போர்க்காட்சிகள் தான். சில போர்கள் வருது. அந்த போர்ல கதாநாயகன் ஜெயிச்சாரா இல்லையா, இந்த முஸ்லீம் மன்னர் இந்த கதாநாயகனை சந்திச்சாரா இல்லையா, இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் விடை சொல்றதா இந்த படத்தோட முழு நில திரைக்கதையா அமைஞ்சிருக்கு. இதுல பாடல்களும் நல்லா இருக்கு. பாடல்கள் வந்து ஏஆர் ரகுமானுடைய பின்னணி இசையும் பாடல்கள் இசையும் ரொம்பவே சூப்பரா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா அவரே 2-3 பாட்டெல்லாம் கூட இந்த படத்துல வந்து பாடியிருக்காரு. அது வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பலம்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபைட் சீக்வன்ஸ் தான் செகண்ட் ஹாஃப்ல. கடைசியிலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கு. அதுவும் இந்த படத்துக்கு வந்து கூடுதல் பலமா தான் இருக்கு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவரை வந்து மதம் மாற சொல்றாரு. அந்த முஸ்லீம் மன்னர் வந்து மதம் மாற சொல்லும்போது இவர் மாற மாட்டேன், ஜெய் பவானி, ஜெய் ஸ்ரீராம் அந்த மாதிரி சொல்ற காட்சிகள், இவர் அவங்க கொடுமைப்படுத்தக்கூடிய காட்சிகள், சென்டிமெண்ட் காட்சிகள்லாம் சூப்பரா இருக்கு. படம் ஓவராலா பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த ஹிந்தி திரைப்படம் ரொம்பவே சூப்பரா இருக்கு. எல்லாருமே நீங்க போய் தியேட்டர்ல போய் பார்க்க வேண்டிய ஒரு பிரம்மாண்டமான திரைப்படம். பாகுபலி, கேஜிஎஃப் மாதிரி ஒரு பிரம்மாண்டமான திரைப்படம். ஹிந்தி தெரியாதவங்க கூட இந்த படத்தை பார்த்து கத்துக்கலாம். ஏன்னா இங்கிலீஷ் சப்டைட்டிலும் வருது. விஷுவல்ல நிறைய விஷயங்களை வந்து டைரக்டர் வந்து விளக்கிட்டாரு. படம் ரொம்பவே நல்லா இருக்கு. எல்லாருமே தியேட்டர்ல போய் பாருங்க. நான் பண்ண இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் ஒரு தடவை பண்ணுங்க. பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க. அடுத்த வீடியோல இதே மாதிரி ஒரு திரை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்.